Hello everyone, welcome to Cousins Cooking. Burmese special order part 2 Bejo எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் 1 கப் அரிசி மாவு, 3/4 கப் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1.5 கப்பு தண்ணி. ஒரு பவுலில் 1 கப் அரிசி மாவு சேர்க்குறேன். அரிசி மாவு ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நான் 1 டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். உப்பு ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நான் 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். அடுத்து 3/4 கப் ஊற வச்ச கடலைப்பருப்பு, 1.5 கப்பு தண்ணி. இதை கட்டிப்படாமல் தோசை மாவு பேட்டர் அளவுக்கு கரைச்சி வச்சுக்கலாம். இந்த மாதிரி போரிங் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ நம்ம பேஜோ செய்ய பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. ஒரு பேனை நான் காய வச்சுருக்கேன், அது நல்லா சூடாகிடுச்சு. இப்போ அந்த மாவை தோசைக்கல்லில் ஊற்றி தோசை மாதிரி ஊற்றி எடுத்துக்கலாம். ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. இப்போ அதை ஃப்ளிப் பண்ணி இன்னொரு சைடும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 2 சைடுமே நல்லா வெந்துருச்சு. ஒரு பிளேட்டில் நம்ம மாற்றி வச்சுக்கலாம். இதே மாதிரி அந்த பேட்டரை தோசை மாதிரி ஊற்றி எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்டெப் 2 டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. இப்போது இதை ஒன்றா போட்டு டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு சைடு ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறம் ஃப்ளிப் பண்ணிவிட்டு அடுத்த சைடு நல்லாவே கோல்டன் ப்ரௌன் ஆகணும். இதே மாதிரி எல்லாத்தையும் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். எல்லாம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் அது எண்ணெய் வடிகிறதுக்கு நான் ஸ்ட்ரெயினரில் போட்டு வச்சுருக்கேன். எக்ஸஸ் ஆயில் எல்லாமே ஸ்ட்ரெயின் ஆயிரும். நம்ம பேஜோ ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே கிறிஸ்பியாக வந்திருக்கு பேஜோ. கண்டிப்பாக எல்லோரும் வீட்டில் ப்ளீஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you so much for watching and please keep supporting Cousins Cooking Team. Thank you once again.